கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த காலை வேளையிலும் நாங்கள் பைபிள் இருந்தால் லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 தொடக்கம் 31. லூக்கா 16 19 தொடக்கம் 31. இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை. உவமை என்றால் ஏதாவது ஒரு ஒரு பாயிண்டை ஹைலைட் பண்ணுவதை ஒரு கதை மூலமாக அதை கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ அதை நாங்கள் வாசிப்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 தொடக்கம் 31. பத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்து துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கு நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களுக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். ஓகே, இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு முக்கியமான ஒரு உவமை. சிலர் இந்த உவமை ஒரு உண்மையான நிகழ்வு, வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உண்மையான நிகழ்வு என்று சில வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். காரணம் என்ன? இந்த இடத்திலே இருக்கிற ஒருவனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அந்த பெயர் இருக்கிறபடியால். ஆனால் சிலர் என்ன சொல்லுகிறார்கள், இது இந்த முழு கதையும் வாசிக்கும் பொழுது சில காரியங்கள் இது உவமையாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் அதை பற்றி இந்த காலையில் விவாதிக்க போவதில்லை. ஆனால் இயேசு இந்த கதைக்கூடாக நம்மளோட எண்ணத்தை பேசுகிறார், அதுதான் முக்கியம். அப்போ நான் இன்னைக்கு இங்கிலீஷ்லேயும் ப்ரீச் பண்ண இருக்கனால இதுக்கு நான் ஆங்கிலத்தில் கொடுத்த தலைப்பு த கிரேட் ரிவர்சல். அதுக்கு நல்ல உதாரணம், அது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பாராத திருப்பம். இப்போ நம்முடைய நாட்டிலையும் ஒரு எதிர்பாராத திருப்பம் நடந்திருக்கு. 3 சீட் இருந்த கட்சி இப்போ 159 சீட். அப்போ அது ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பம். அப்போ இந்த கதையில் இந்த கதையை இயேசு யாருக்கு சொல்லுகிறார் அதை நாம் பார்க்கணும். யார் அந்த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்? இப்போ நீங்கள்லாம் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி, இயேசு இந்த கதையை சொன்னபோது யாருக்கு இந்த கதையை சொன்னார்? யார் அவருடைய இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள்? யார் கேட்டுக்கொண்டிருந்தார்கள்? பரிசேயர். அப்போ பரிசேயருக்கு தான் இயேசு இந்த கதையை சொல்லுகிறார். அப்போ பரிசேயர் ஏன் இயேசு இந்த பரிசேயருக்கு இந்த கதையை சொன்னார்? முதலாவது காரியம் பரிசேயர் என்ன விசுவாசித்தார்கள்? இங்கே 2
பேர் இந்த கதையிலே. ஒருவன் ஐஸ்வர்யவான், இன்னொருவன் தரித்திரன், ஏழை, வியாதிப்பட்டவன், அங்கே எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். மற்றவன் இரத்தாம்பர உடைகளை அணிந்து நல்ல உணவுகளை உண்டு போஷித்து சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்த மனிதன். இப்போ இந்த 2 பேரில் இந்த பரிசேயருக்கு இயேசு இந்த கதையை சொன்னதன் காரணம் என்ன? பரிசேயர் என்ன விசுவாசித்தார்கள்? ஒருவன் இந்த பணக்காரன், இந்த வசதியோடு வாழ்கிற இந்த மனுஷனைத்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஐஸ்வர்யவானின் இந்த வீட்டு வாசலிலே கிடக்கிற இந்த நோயுற்ற இந்த மனிதனை ஆண்டவர் சபித்திருக்கிறார். அவன் சபிக்கப்பட்டவன், ஆண்டவரால் வெறுக்கப்பட்டவன், ஆண்டவரால் ஒதுக்கி தள்ளப்பட்டவன். ஆனால் இந்த பரிசேயருக்கு இந்த கதையில் கதாநாயகன் யார்? ஐஸ்வர்யவான். அப்போ அவன் ஏன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான்? ஏனென்றால் தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் மீது அவனுடைய கிருபை இருக்கிறது, கர்த்தர் அவனை அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் இந்த தரித்திரனோ ஆண்டவரால் சபிக்கப்பட்ட மனுஷன். அதனால் தான் அவர் இப்படிப்பட்ட வேதனையோடு அவன் இருக்கிறான். அப்போ இவர் இந்த கதையை பரிசேயருக்கு சொல்லும் பொழுது ஏன் அந்த கதையை இயேசு சொன்னார்? அது அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அப்போ இந்த இங்கிலீஷில் பைபிளில் இருக்குது, the Pharisees, they were lovers of money. அப்போ அந்த பரிசேயர் பொருளாசையுடையவர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த பண ஆசை, பொருளாசை அவர்கள் இருதயத்தில் இருந்தபடியால், உண்மையாக சொல்லப்போனால் அவர்கள் தேவனை விட பணத்தையும் பொருளையும் நேசித்தவர்கள். ஆகையால் அவர்கள் என்ன யோசித்தார்கள்? அவர்களுடைய தியாலஜி, அதாவது அவர்கள் விசுவாசித்த இது என்ன? ஆசீர்வாதத்தோடு பணத்தோடு ஒருவன் இருக்கும் பொழுது அவன் தேவனால் விரும்பப்பட்டவன், ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். ஒருவன் ஏழையாக பணமில்லாது நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். இதுதான் அவங்களுடைய தியாலஜி, அதாவது அவங்களுடைய இறையியல். அப்போ இதில் முக்கியமாக நாம் காண வேண்டியது என்னன்னா, பரிசேயர் நரகத்தை விசுவாசித்தார்கள், பரலோகத்தை விசுவாசித்தார்கள், நியாய தீர்ப்பை விசுவாசித்தார்கள். ஆண்டவர் நியாய தீர்க்க போகிறார். அப்போ அவருடைய மனதில் என்ன இருந்தது? யார் இந்த கதையின்படி, பரிசேயரின் என்னப்படி யார் நரகத்துக்கு போகிறார்? அந்த வியாதிப்பட்டவன், அந்த நோய்வாய்ப்பட்டவன், அந்த ஏழை மனிதன், ஒன்றுமே இல்லாமல் அவன் தான் நரகத்துக்கு. அப்படிதான் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யார் மோட்சத்துக்கு போகிறான்? இந்த ஐஸ்வர்யவான். ஏன் அவன் மோட்சத்துக்கு போகிறான்? என்னால் அவன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார், அவன் மீது தான் தேவனுடைய கருணை இருக்கிறது. அப்போ இந்த எண்ணம் பரிசேயருக்கு இருந்தது. ஆகையால் இந்த எண்ணத்தின் தவறான இந்த எண்ணத்தை வெளிக்கொண்டு அதை திருத்தும்படியாக இயேசு இந்த உவமையை அவர்களுக்கு சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றார்னா, பரிசேயர் செத்த பிறகு, பரிசேயராகவே இருந்தால் கட்டாயம் நரகத்துக்கு தான் போவார்கள் இயேசுவின் கதையின்படி. அப்போ அவர்கள் நரகத்துக்கு போகாமல் அவர்கள் மோட்சத்துக்கு வர வேண்டும். இப்பயே அவர்களுக்கு அதை குறித்து அவர் எச்சரிக்க வேண்டும். அப்போ ஹஸ் டு வார்ன். அப்போ அந்த வார்னிங் கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இப்பொழுதே அந்த கதையை சொல்லுகிறார். நீங்கள் பரிசேயர் மனம் திரும்ப வேண்டும், மாற வேண்டும், அவர்களுடைய இந்த எண்ணங்கள் மாற வேண்டும். அதற்காகத்தான் அவர் இந்த கதையை இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். அப்போ ஆகையால் இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க? நரகத்தை பற்றி நாம் பிரசங்கிப்பதில்லை. ஏன்? நரகத்தை குறித்து நான் இந்த காலை வேளையிலே சந்தோஷமாக பிரசங்கிக்க வரவில்லை. ஆண்டவரும் யாரையும் நரகத்துக்கு அனுப்புவது தேவனுடைய சித்தம் அல்ல. நரகம் மனுஷருக்காக படைக்கப்பட்டதல்ல. நரகம் சாத்தானுக்காகவும் தேவனை எதிர்த்த அந்த தேவதூதர்களுக்காகவும் படைக்கப்பட்டது தான் நரகம். ஆனால் அங்கே
மனுஷனை ஏன் அங்கே தேவன் அனுப்புவதை விட மனுஷன் தன்னுடைய தீர்மானத்தின் நிமித்தமாக அவன் நரகத்துக்கு போகிறான். அவன் தேவனை தெரிந்து கொள்ளாதபடி தன் இஷ்டப்படி தன் வாழ்க்கை அமைத்துக்கொள்ள ஆசைப்படும் போது அவன் நரகத்துக்கு போகிறான். அப்போ அதை போகுவதற்கு முன்பதாக நாம் அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அங்கே அமெரிக்க தேசத்திலே இங்கெல்லாம் அந்த டொர்னேடோ இல்லை, டொர்னேடோன்னா அந்த பெரும் புயல் காற்று மழை. அப்போ அப்படியான ஒரு பெரிய புயல் காற்று மழை அமெரிக்க தேசத்தில் வந்த பொழுது அது ஒரு பாலத்தை உடைத்து அப்படியே அடித்து கொண்டு போய்விட்டது. அப்போ அந்த இடத்துல ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். அப்போ அந்த மனிதன் இந்த பாலம் உடைந்து போனவுடன் இவர் யோசித்தார், இனி இந்த பக்கம் வாகனங்கள் வந்தால் இந்த ராத்திரி வேளையிலே எல்லாம் இந்த ஆற்றிலே விழுந்து எல்லோரும் மரித்து போய் விடுவார்கள். ஆகையால் அவர் என்ன செய்தார், வீட்டுக்கு போய் ஒரு லண்டனை எடுத்து கொண்டு வந்து அதை ஆட்டி அவருடைய கையில் உள்ள ஹேங்கச்சீஃப் அதையும் ஆட்டி அந்த வாகனங்கள் எல்லாவற்றையும் நிறுத்த பார்த்தார். ஆனால் 5-6 கார்கள் இவர் லண்டனை காட்டியும் நிறுத்தவில்லை. நிறுத்தாமல் போனபடியினால் அவர்கள் எல்லோரும், இது உண்மையான கதை, அவர்கள் எல்லோரும் அந்த ஆற்றிலே விழுந்து அந்த காரிலே பயணம் செய்த அநேகர் மரித்து போனார்கள். அப்போ நம்ம வார்னிங் கொடுக்க வேண்டியது சபையாகிய நம்முடைய கடமை. மற்றவர்களுக்கு இந்த நரகம் என்கிற ஒன்று உண்டு, உண்மையாக அது உண்டு, அவர்களுக்கு அதை குறித்து எச்சரிக்க வேண்டியது சபையின் கடமை. அப்போ நாங்கள் அந்த ஒருவன் அங்கே போகும் முன்பதாக நாம் எச்சரிக்க வேண்டும். அங்கே அவன் போன பின்பு எச்சரித்து பிரயோஜனம் இல்லை. இந்த கதையில் நாம் அதை தொடர்ந்து நாம் பார்க்குறோம். அப்போ இந்த ஐஸ்வர்யவான், இப்போ நாங்கள் பார்க்கணும், இந்த கதையை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று என்ன, அவன் இந்த உலகத்தில் வாழ்க்கை, 2வது மரணம், 3வது நித்திய ஜீவன். இது 3ஆக இந்த மரணத்துக்கு பின்பான வாழ்வு, இந்த 3ஆக இந்த கதையை பிரிக்கலாம். அப்போ என்ன நடக்குது, இந்த ஐஸ்வர்யவானும் இருக்கிறான், இந்த ஏழை மனிதனும் இருக்கிறான். அப்போ இந்த ஐஸ்வர்யவானை பார்த்தால் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவன் 19ஆம் வசனத்தை ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படின்னா இவன் ஒரு பெரிய பணக்காரன். அது இங்கிலீஷில் ஃபில்த்தி ரிச்னு சொல்லுவாங்க. அதாவது அளவுக்கு கடந்த ஒரு பணக்காரன், மிகவும் செல்வம் மிக்க ஒரு மனிதன். அப்போ அதில் எப்படி நம்ம பார்க்கிறோன்னா, அனுதினமும் அவன் இந்த மாதிரியான வஸ்திரங்களை அழிந்தான். அதாவது இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும். அந்த இரத்தாம்பரம் என்றால் இந்த பர்பிள், அது என்ன சொல்லுவது, அந்த கார்மெண்ட், அது மிகவும் விலை உயர்ந்த ஒரு வஸ்திரம். இப்போ இன்றைக்கெல்லாம் சிலவங்க இருக்காங்க, ஒரு உடுப்பு வாங்கினாலே அது 75,000 இல்லாட்டி 1,00,000 அப்படியெல்லாம் கோட் சூட்லாம் இருக்குது. அது மாதிரி அதை எதுக்கு நாங்கள் போடுவோம், ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு வந்தால் அதை நாம் அணிவோம், இல்லை என்றால் சாதாரண உடையை ஆனால் இவன் எந்த நாளும் அப்படிப்பட்ட உடைகளை தான் அணிந்தான். அந்த மாதிரி ஒரு லவிஷ் லைஃப் ஸ்டைல், எக்ஸ்ட்ராவகன்ட், லக்ஸூரியஸ். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இவன் வாழ்ந்தான். அங்கே பார்க்குறோம். அதே நேரத்தில் பாருங்க, இந்த 20ஆம் வசனத்தில் லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இவனுக்கு இந்த லாசர் அவன் அந்த இங்கிலீஷ் பைபிள்லேயே இருக்கு என்னென்னா, காலையில் இப்போ சில நேரம் இவன் இந்த லாசர் அவனுடைய அந்த ஐஸ்வர்யவானுடைய அந்த வாசல், அதாவது போர்ட்டிகோ, அவனுக்கு ஒரு பெரிய கார்டன் இருந்தது, ஹவுஸ் இருந்தது, அதுக்கு முன்னால் ஒரு போர்ட்டிகோ இருக்குது. அதில் கொண்டு இவனை அந்த மொழியிலே சொன்னால் அவனை அங்கே வீசினார்கள், தூக்கி கொண்டு போட்டார்கள். அப்படி என்ன அவன் நடக்க முடியாதவன், அவன் ஒரு இன்வேலிட். அதனால் அவனுக்கு சோஸ், இந்த யாருமே அசைய முடியாமல் ஒரே இடத்துல இருந்தால் என்ன நடக்கும், பெட் சோஸ் வந்துடும். அந்த மாதிரியான சோஸ், அந்த மாதிரியான காயங்கள் இவனுக்கு ஏற்பட்டது. அப்போ இவனை இங்கே கொண்டு தூக்கி போட்டார்கள். அவன் அந்த இடத்துல இருந்தான். காரணம் என்ன,
இப்போ நம்ம எல்லாம் இன்வாலிடாக போனால் வசதியாக இருந்தால் வச்சு பார்ப்பாங்க. வீட்டில் உள்ளவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, நாங்களே பால் போடுற இந்த விலை விற்கிது, இது எல்லாம் விற்கிது, முட்டை இந்த விலை விற்கிது, எங்களே பார்த்துக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதில் இவர் வேறு இருக்கார் இன்வாலிட். அப்போ என்ன செய்யணும்? ராயல் பேக்கரிக்கு முன்னு கொண்டு போய் வைப்போம், இல்லாட்டி வேறு எங்கேயாவது ஒரு தெருவில் கொண்டு போய் வைப்போம். அப்போ எவ்வளோ நாள் தான் பார்க்குறதுன்னு சொல்லி இவனை கொண்டு வந்து இனி எங்களால் பார்க்க முடியாது, யாராவது பணம் இருக்கிற ஒரு ஆள் உனக்கு உதவி செய்யட்டோன்னு ஐஸ்வர்யவான், இந்த அதுவும் அளவு கடந்த செல்வம் கொண்ட இந்த மனுஷனுடைய இதில் கொண்டு வந்து அவனை வைக்கிறாங்க, போடுறாங்க. ஆனால் போட்டாலும் அங்கே பார்க்கிறோம், அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான், நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அப்போ இந்த ஐஸ்வர்யனோட மேசை, அப்போ இது வந்து கொஞ்சம் நம்ம இதை கொஞ்சம் பார்க்கணும். இது நம்மளோட கல்ச்சரோட நம்ம இதில் அந்த நாட்களில் இது எப்படி அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா தான் இது விளங்கும். அப்போ அந்த நாட்களில் என்ன நடக்கும்? இந்த ஐஸ்வர்யவான் பெரிய அந்த தாம்பரமாய் வாழ்ந்து இந்த பாட்டி, இந்த பணக்காரன் வீட்டில் எந்த நாளும் இல்லை, வீக்கெண்டில் பாட்டி இருக்கும், நிறைய பேர் வருவாங்க போவாங்க, நிறைய கார்கள் வரும், குடிப்பார்கள், மகிழ்வார்கள், சாப்பிடுவார்கள். அப்படியாக அவன் வீட்டிலே வந்து அநேகர் சாப்பிட்டு மகிழ்ந்திருக்குமா அந்த மேசையில் இருக்கும். அதில் 2 விதமான என்ன சொல்கிறது, 2 விதமான பிரெட் பான் வகை. அதில் ஒன்று வந்து என்ன, அந்த ஸ்டூனா அந்த கூழ் மாதிரி இருக்கும், அதில் அவங்க பானை முக்கி சாப்பிடுவாங்க. இன்னொரு வகையான பான் இருக்கும். அந்த பான் என்னத்துக்குன்னு தான், இப்போ இந்த காலத்தில் நம்ம என்ன செய்வோம், சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது கையை துடைக்கணும்னா அந்த டிஷ்யூ இருக்குது, அந்த டிஷ்யூ எடுத்து அந்த கையை துடைப்போம். ஆனால் அந்த காலத்தில் என்ன நடக்கும், அந்த பான், இந்த 2 விதமான பான் இருக்கும். அதில் ஒன்று சாப்பிட்ற பான், இன்னொரு விதமான பான் வந்து கையை துடைக்கிறதுக்கு. அப்போ அந்த பானை எடுத்து அந்த கையை துடைச்சிட்டு அதை மேசைக்கடியில் போட்டுருவாங்க. அப்போ இந்த லாசரு அந்த மனுஷர் துடைச்சி போட்ட அந்த பான் துண்டு எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி அந்த ஐஸ்வர்யனுடைய இதில் அவன் கிடக்கிறான், உட்காந்து கிடக்கிறான். அப்போ ஆனால் என்ன பைபிள் சொல்லுது, அவன் அது கிடைக்குமா என்று ஏங்கினான், அவனுக்கு அது கிடைக்கல. ஏன்? அந்த நாய்கள் வந்து அதை சாப்பிட்ருச்சு. சில நேரம் நம்ம வீட்டில் பூனையெல்லாம் உட்காந்துருக்கும், ஏதாவது மேசையில் விழுந்தவொடனே அதை பார்க்கும். ஆனால் இந்த நாய்கள் வந்து நீங்கள் அதையும் தவறாக புரிஞ்சுக்கோ, இது வந்து செல்லமாக வளர்க்குற நாய் இல்லை. நம்ம வீட்டில் எல்லாம் ரிப்பன் போட்டு வச்சுருப்போம், இது வந்து தெரு நாய்கள். இவன் வந்து ஒரு கார்டனில் இவன் வந்து சாப்பாடை வச்சு எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்கும் போது அங்கே எல்லாம் அந்த பானில் கையை தொடச்சி கீழே போடுறது. அப்போ இந்த நாய்கள், இந்த ஸ்கெவெஞ்சர் டாக்ஸ், அந்த நாய்கள் வந்து அந்த பானை சாப்பிட்டு என்ன செய்யுது, இவன் அந்த பானுக்காக, அந்த மக்கள் துடைத்து போட்ட அந்த ரொட்டிக்காக இவன் ஏங்குறான், அது இவனுக்கு கிடைக்கல. அந்த நாய்கள் வந்து இவனோட புண்ணை நக்கி விட்டு போனது என்று இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலையிலே இந்த லாசரு இங்கே காணப்பட்டான். அப்போ இதில் என்ன, இந்த கதையில் முக்கியமாக என்னத்தை நம்ம பார்க்கணும், இந்த ஐஸ்வர்யவான். இப்போ எல்லாம் கொஷின், நான் கடைசி கொஷினுக்கு வரல, நான் அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பேன், கடைசியில் நேரம் பத்தாமல் போயிடும். அப்போ என்ன நடக்குது, இப்போ இந்த கடைசியில் முக்கியமான பாயிண்ட் என்ன, ஏன் இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனான், அதுதான் முக்கியம். இப்போ இவன் ஏன் ஆண்டவர், இவன் வந்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தான், விளங்குதா? அதாவது இவன் பரலோகத்துக்கு தான் நான் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்து கடைசியிலே நரகத்துக்கு போய் கண்களை விழித்த போது அவன் அதிர்ச்சி அடைந்தான். ஏன்? அவனுக்கு ப்ரீச்சர்ஸ் சொன்ன விஷயம் என்ன, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நீ செழிப்பாய் இருக்கிறாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், உனக்கு நோய் இல்லை, கவலை இல்லை, பிரச்சனை இல்லை, நீ நல்ல உடைகள் உனக்கு கிடைக்கிறது, நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கிறது, நீ ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட, நீ தான் பரலோகத்துக்கு போகிறாய். இந்த அவனோட வீட்டு வாசலிலே கிடக்கிற இந்த பரதேசி, இந்த ஏழை மனிதன், புண்களோடு சாப்பாடு, ஏழை என்றால் அதுவும் எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டி, அந்த அளவுக்கு ஒரு ஏழையான அவன் ஆண்டவனால் சபிக்கப்பட்டவன், அவன் நரகத்துக்கு போகிறான், அவன் தான் நரகத்துக்கு போக வேண்டிய மனிதன். இப்படிப்பட்ட ஒரு தியோலாஜி, ஒரு படிப்பினை. அப்போ அந்த
போலியான விசுவாசத்தோடு அவன் ஜீவித்தான். ஆகையால் கடைசி நேரத்திலே அவன், ஆனால் எல்லாற்றுக்கும் மேலாக நாம் என்னத்தை முதலாவது தெரிந்து, ஒன்று நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க. அதுக்கு பணக்காரனாக இருப்பது தவறல்ல, பணம் உள்ளவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்கங்கிறதும் அர்த்தம் அல்ல, விளங்குதா? ஆனால் பரிசேயருக்கு ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னார்? இந்த கதையை பரிசேயருக்கு தான் சொன்னார். ஒன்று பரிசேயர் அவங்க பண ஆசை உள்ளவர்களாக இருந்தார்கள். ரெண்டாவது, அவர் ஏன் ஆண்டவர் ஏன் இந்த எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள்ஸ், இந்த எக்ஸ்ட்ரீம் உதாரணங்களை ஏன் இங்கே கொண்டு வரார்னா, பரிசேயரும் அப்படித்தான் இந்த மாதிரியான ஏழைகளை அவர்கள் புறக்கணித்தார்கள், தள்ளி வைத்தார்கள். சொன்னார்கள், நீ ஆண்டவரால் சபிக்கப்பட்டவன், நீ உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை, இப்படியான எண்ணத்தோடு அவர்கள் ஜீவித்தார்கள். ஆகையால் முதலாவது ஏன் இவன் இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனான்? ஒன்று, அவன் பணக்காரன் என்றபடியால் அவன் போகவில்லை. அவன் நல்ல வாழ்க்கை அவன் வாழ்ந்தபடியால் அவன் ஆனால் அவன் முதலாவது நாங்கள் தெரியும், அவன் போனதுக்கு காரணம், நம்பர் ஒன் ரீசன், he was a selfish person. அவன் தன்னை மாத்திரமே அவன் யோசித்து சிந்தித்து தன்னை மாத்திரமே திருப்திப்படுத்தி கொண்டு இந்த உலக இன்பங்களுக்காக மாத்திரமே வாழ்ந்த ஒரு மனிதன் அவன். இப்போ சில நேரம் அப்படி பணக்காரர்களாக இருக்கும் பொழுது அநேகர் நல்ல காரியங்களை முகத்துக்கு சொல்லுவார்கள். அப்படியாக பரிசே இவனை குறித்து புகழ்ந்து நல்ல போலியானவைகளை சொல்லி அவன் அந்த மயக்கத்திலே இருந்து அவன் ஒழுங்காக மனம் திரும்பி அவன் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ முதலாவது he was involved selfishness. ரெண்டாவது இவன் உண்மையாக ஆண்டவரை இவன் விசுவாசிக்கவில்லை, இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாவது பரலோகத்துக்கு போகணும்னா முதலாவது என்ன தேவை? தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் நான் விசுவாசிக்கணும். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் என்ன நடக்குது? அவனுடைய விசுவாசம் உண்மையான விசுவாசம் அல்ல. சரியா? அப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் எப்படி நீங்கள் அதை சொல்கிறீங்க? அப்போ நாங்கள் பார்ப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகளில் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அப்போ இங்கே உண்மையான விசுவாசம் எப்பொழுதுமே கிரியையிலே வெளிப்படும். அப்போ இந்த ஐஸ்வர்யானவர் பொறுத்தவரையில் என்ன நடக்குது? அவனுடைய விசுவாசம் செத்த விசுவாசம். அவனுடைய விசுவாசம் உண்மையான விசுவாசம் அல்ல. ரெண்டாவது, இவன் நரகத்துக்கு போனதுக்கு காரணம் என்ன? முதலாவது, அவன் தன்னை பற்றி மாத்திரமே அவன் சிந்தித்தான், மற்றவர்களை குறித்த சிந்தனை அவனுக்கு இருக்கவில்லை. இவ்வளோ ஒரு பணக்கார ஒரு மனிதனாக இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவன் வெளியே போய் வரும் பொழுது, அவன் வாசலிலே கடந்து போகும் பொழுது, எந்த நாளும் இவன் வாசலிலே இந்த மனிதன் அங்கே படுத்து கிடக்கிறது அவன் எந்த நாளும் காண்கிறான். கண்டாலும் ஒரு நாளும் இவனுக்கு இவன் உதவி செய்யவில்லை. ஒன்று என்ன செஞ்சிருக்கணும்? இவன் உண்மையான விசுவாசம், கிரியே இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ இங்கே பைபிளில் அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ரட்சிக்காது. அதுதான் பதில். அங்கே கேள்வி இருக்குது. அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்கணும், அவனை ரட்சிக்காது. அவன் நரகத்துக்கு தான் போவான். என்ன காரணம்? இவன் இவ்வளோ பணக்காரனாக இருந்தால் அவன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்திருப்பார்கள். அவனுக்கு அளவுக்கு மிகுந்த இது. அப்போ என்ன சொல்லுங்க, ஒரு வேலைக்காரன் சொல்ல, ரைட், அவனை உள்ளே கொண்டு அவனை குளிப்பாட்டுங்க, அப்புறம் யாராவது டாக்டரை கொண்டு அவனோட புண்ணுக்கு ஏதாவது ஒரு மருந்தை போடுங்க. அப்போ அநேக கதைகள் இயேசு சொல்லியிருக்கான். நல்ல சமாரியன் கதையிலையும் அதே கதை தான். 2 பேர் அவனை கடந்து போவாங்க. ஆனால் நல்ல சமாரியன் அந்த விழுந்து கிடக்கிற மனுஷனுக்கு காயத்துக்கு காயம் கட்டி அவனுக்கு உதவி செய்து அவன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, அப்போ இதில் யார் இவனுக்கு அயலான்னு ஆண்டவர் கேட்பார். அப்போ யார் அயலான்? அந்த உதவி செய்த நல்ல சமாரியன். அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஐஸ்வர்யான இவனுக்கு ஏதாவது செய்திருக்கலாம்.
செய்து இவனை நேசித்து இவனை பராமரித்து இவனை ஆசீர்வதித்திருக்கலாம். அப்போ நேற்று முந்தி இதில் ஒரு செக்யூரிட்டி இருந்தார், சார்ல்ஸ் தெரியும். அப்போ அவர் ஒரு புத்திஸ்ட் வீட்டில் தான் அவர் ரூம் எடுத்திருக்காரு. அப்போ அவர் சுகம் இல்லாமல் இருந்தேன்னா, அப்போ நான் சார்ல்ஸ்கிட்ட கேட்டேன், திடீர்னு அவர் சோகம் இல்லாமல் போயிடுச்சு, தனியான மனுஷன். அப்போ நாங்கள் இப்போ எப்படி சமாளிக்கிற ஒன்று அவர் சொல்கிறாரு, நான் இருக்கிற வீட்டில் உள்ள அந்த புத்திஸ்ட் ஃபேமிலி அவங்க எனக்கு சுடு தண்ணி வச்சு கொடுப்பாங்க, என்னை அவங்க குளிப்பாட்டி விடுவாங்க, எனக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. அப்போ நான் சொன்னேன், அது நல்லது, ஆனால் உங்களோட பொறுப்பு என்ன, அவங்களுக்காக எந்த நாளும் இனி நீங்கள் ஜபிக்கணும், எப்படியாவது அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்லணும். ஏன்னா அவங்க இவ்வளோ நன்மை உங்களுக்கு செய்கிறாங்க. ஆனால் இந்த ஐஸ்வர்யானை பார்த்தா இவன் எதுவுமே இவன் செய்யவில்லை. அப்படின்னா என்ன, இவன் இந்த உலகத்துக்காக மாத்திரமே வாழ்ந்த ஒரு மனிதன். இந்த உலக சிற்றின்பங்கள், சுகம், பணம், பொருள், புகழ், இவைகள் எல்லாவற்றுக்காகவும் வாழ்ந்த மனிதன். இவனுக்கு தேவனை குறித்த சிந்தனையே இருக்கவில்லை. ஆனால் இவன் என்ன யோசித்தான், நான் பரலோகத்துக்கு போகிறேன், ஏன் நான். அப்போ அந்த மாதிரியான ஸோ நான் என்ன இந்த காலை வேளையில் நான் முதலாவது நாம் தெளிவாக நம்முடைய விசுவாசம் உண்மையான விசுவாசம் என்றால் அது கிரியையிலே வெளிப்படும். ஆமென். அது மற்றவர்களுக்கு நான் சொல்லலை கிரியையின் அடிப்படையில் தான் எங்களோட ரட்சிப்பு இருக்குன்னு, அப்படி அல்ல. ரட்சிப்பு விசுவாசத்தினால். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அது உண்மையான ரட்சிப்பா, உண்மையான விசுவாசமா என்பது நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையில் அது வெளிப்படும். எப்படி நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்வோம், உதவி செய்வோம், ஆசீர்வதிப்போம். ஆனால் கடைசியாக என்ன, தேர்ட் பாயிண்ட், இவன் நரகத்துக்கு போகிறான். அப்போ என்ன, லாசர் அவன் ஏழை என்றபடியால் பரலோகத்துக்கு போய்விட்டானா? இல்லை, அவன் நோய்வாய்ப்பட்டபடியால், ஏழை என்றபடியால் அவன் பரலோகத்துக்கு போகவில்லை. அவன் அந்த வேதனையான சூழ்நிலையிலே அவன் தேவன் மீது தன்னுடைய விசுவாசத்தை வைத்தான். ஏன்னா லாசரோட பேர் அர்த்தம் என்ன, காட் சேவ்ஸ். அதுதான் அதன் அர்த்தம். அதாவது ஆண்டவர் ரட்சிப்பார். அப்போ அவன் ஆண்டவரை அந்த தன்னுடைய வேதனையான சூழ்நிலையிலும் அவன் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டான், ஆண்டவரை விசுவாசித்தான். ஆகையால் தேவன் அவனை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். அப்போ இங்கே ஐஸ்வர்யவானாக இருந்த இந்த மனிதன் நரகத்துக்கு போனால் அங்கே பயங்கர வேதனையினால் அவன் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ அதுக்கு பிறகு அவன் அங்கேருந்து வெளியே வர முடியுமான்னு பார்க்குறான், வெளியே வர முடியாது. அப்போ நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், யாரும் நரகத்துக்கு போனால் அதன் பின்பு there is no exit. ஒரு முறை நான் பேங்க்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நேரம் இந்த பெரிய இந்த வால்ட் டுவல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அந்த வால்ட்டை திறக்கணும்னா 2 பேருக்கு சாவி இருக்கணும். ஒரு ஆள் சாவியை வச்சு திறக்க முடியாது. இப்போ எனக்கிட்ட ஒரு சாவி, மற்றவர்கிட்ட இன்னொரு சாவி. அப்போ 2 பேர் போய் திறந்து உள்ளுக்கு போனால் அது பெரிய ரூம். அப்போ அதில் அவர் உள்ளுக்கு அந்த காசு இதெல்லாம் பார்த்தேன். நான் வேறு என்னமோ செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வால்ட்டில் நிறையா இருக்கும் அந்த இதுகள், டாக்குமெண்ட்ஸ், அது இது. அப்போ இவர் நான் இருக்கிறது தெரியாமல் இவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவை மூடிட்டார். கதவை மூடினோன்னு எனக்கு அப்படியே ஷொக்காக போயிடுச்சு. ஏன்னா ஒருக்கா மூடிட்டா அது ஈவினிங் ஆயிடுச்சு, கேஷ் எல்லாம் உள்ளுக்கு போட்டோம், மூடிட்டா அப்புறம் அடுத்த நாள் காலையில் தான். அது உள்ளுக்கு வென்டிலேஷனும் இல்லை. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து, இதுதான் கடைசி நாள் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ நல்ல வேலை வெளியில் ஒரு பிஎன்னு சொல்லியிருக்கான், சார் வா ரோஹான் மாத்த அத்துலேத்தியெல்லாம் வா வால்ட்டுக்கு வா. அந்த நேரம் செல்ஃபோன் இல்லை அந்த காலத்தில். அப்புறம் நான் என்னடா செய்கிறேன்னு உள்ளுக்கு இருக்கிற நேரம் டக்குன்னு திரும்ப கதவை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்போ அந்த கொஞ்சம் நேரம். ஆனால் என்னத்தை நான் சொல்ல வரேன்னா, நரகம் என்கிற இடத்துக்கு யாரும் போனால் அதற்கு பின்பு அதிலிருந்து வெளியே வரவே முடியாது. there is no exit door. தட் இஸ் அது கடைசியான ஒரு இடம். அது ஒரு மிகவும் வேதனை நிறைந்த இடம், பட்கணிப்பு நிறைந்த இடம். நம்முடைய எண்ணங்கள் இங்கே பாருங்கள், இந்த ஐஸ்வர்யவான்
நரகத்துக்கு போன பிறகு ஆபிரகாமோட கதைக்கும் பொழுது அவன் ஒருத்தரக்கா கூட கேட்கல, ஏன் என்னை ஆண்டவர் இங்கே அனுப்பிட்டாரு, நான் அவ்வளோ ஒழுங்காக இருந்தேன், நல்லா இருந்தேன், என்னை இங்கே அனுப்பிட்டாரு அப்படின்னு. ஏன்னா அவன் உணர்ந்தான், நான் ஆண்டவர் செய்தது சரி, நான் இங்கே தான் இருக்க வேண்டும். அப்போ நரகம் வந்து ஒரு 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 மிகவும் பட்கடிப்பும் வேதனையும் கில்ட், அதாவது குற்ற உணர்வு எல்லாம் நிறைந்த ஒரு இடம். அப்போ அந்த இடத்துக்கு வந்து யாரும் போவதை நாம் அனுமதிக்கக்கூடாது. நாம் அதனால் தான் ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்போ இவன் கேட்குறான் ஆபிரகாம் கிட்ட, என்னுடைய 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இங்கே வந்து விடக்கூடாது. அப்போ உடனே செத்தவங்களில் யாராவது போனால் லாசருவை அனுப்புங்க, அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ அதே மாதிரி இன்றைக்கி நிறையா வீடியோ இருக்குது, நான் செத்து நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், நரகத்துக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அதை கேட்டு யார் ரட்சிக்கப்படுறாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கதையில் இவர் சொன்னார், என்ன லாசரு போனால் ரட்சிக்கப்பட மாட்டான், ஆனால் அவனுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். அவனை மோசேயும் தீர்க்கதரிசிகளும் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அப்போ அதே மாதிரி இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷம் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல, அவர்களுக்கு செத்தவர்கள் திரும்ப போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு சுவிசேஷம் உண்டு, அந்த சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்படணும். அப்போ அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஏன்னா யாரும் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான இடத்துக்கு போவதை நாம் அனுமதிக்க முடியாது. ஆமென். அதனால் நாம் என்னுடைய அன்பானவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். அநேக நேரம் நான் திடீர்னு நைட்டில் நான் எழும்புனா நான் யோசிப்பேன், என்ற ரட்சிக்கப்படாத என்னுடைய உற்றார் உறவினர் அவங்கள பற்றி சிந்திப்பேன். திடீர்னு யோசிப்பேன், நரகத்தில் இல்லை இந்த ஐஸ்வர்யான மாதிரி அவங்க நரகத்தில் உட்காந்துருக்க மாதிரி அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். உடனே நான் ஜெபிப்பேன் அவங்களுக்கு. நம்மளுக்கு இந்த பாரம் இருக்கணும், இந்த உணர்வு இருக்கணும். we have to pray. நாங்கள் ஜெபிக்கணும் அவர்களுக்காக, அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அதன் மூலமாக தான் அவர்கள் ரட்சிப்புக்குள் வர முடியும். ஆமென். ஆகையால் இன்றைக்கு இந்த செழிப்பு உபதேசம், அதனால் ஆண்டவர் இந்த கதை வந்து ஆண்டவர் ஒரு எக்ஸ்ட்ரீமாக பரிசேயருக்காக சொன்னது. அதனால் நீங்கள் எங்கே உட்காந்துருக்க எல்லாரும் பரிசேயர் இல்லை, வேணால் ஒரு சிலர் இருக்கலாம். அப்படி பரிசேயராக இருந்தீங்கன்னா ஒன்று நீங்கள் நரகத்துக்கு தான் போகிறீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் என்னத்துக்கு ஆண்டவர் இந்த கதையை சொன்னார்? நம்ம வந்து ஒன்று பணக்காரனாக இருப்பதோ, பணம் சம்பாதிப்பதோ, இல்லாட்டி சேவ் பண்ணுவது எல்லாம் நல்லது. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் இந்த கதையில் 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டரை வச்சு ஆண்டவர் ஏன் அந்த மாதிரி சொல்கிறாருன்னா, அப்போ தான் இதை வந்து நெத்தியில் ஆணி அடித்த மாதிரி அவங்களுக்கு புரியும். அதுக்காக தான் இந்த 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டரை வச்சு இந்த கதையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நான் உங்களை என்ன இந்த காலை வேளையில் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நாங்கள் கொஞ்ச நாள் வாழ்வோம், ஆனால் நித்தியமாய் நாம் எங்கே ஜீவிக்க போகிறோங்கிறது தான் முக்கியம். அதனால் நம்ம தேவனுக்காக வாழணும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம ஜீவிக்கணும். அதே நேரம் யாரும் நரகத்துக்கு போவதை குறித்து நாம் அசட்டையாக இருக்க முடியாது. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும், அவர்களுக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். ஆமென். ஆகையால் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்கள் ஐஸ்வர்யன் மாதிரி உங்களை மாத்திரம் சிந்திச்சு கிறிஸ்மஸ் கேக்கை செஞ்சு நல்ல புது உடுப்பு வாங்கி ரத்தாம்பரமாய் உடுத்தி நான் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. கிறிஸ்மஸ் நாட்களில் லாசருவை போல் அநேகர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவது? இதுதான் மிகவும் முக்கியமான காரியம். ஆமென். ஹல்லேலூயா.